ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். நம்ம நிறையா விஷயங்கள் செஞ்சிட்ருக்கோம். நல்ல பாசிட்டிவாக தாங்க செய்கிறேன். ஆனால் அதோட ரிசல்ட் எங்கேயோ போய் முடிஞ்சிடுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறேன். இதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, இது காரணமாக இருக்குதான்னு. அதாவது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு பெட் ஏதாவது வளர்த்துருப்போம். அந்த பெட்டு இருக்கிறப்போ அது கூட சந்தோஷமாக இருந்த தருணங்கள் எல்லாம் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போது அதை பற்றி நினச்சி பார்க்குறப்போ, ஃபோட்டோஸ் பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை பற்றி இப்போ பேசுகிறப்பே நம்ம அவ்வளோ சந்தோஷத்தை உணர்வோம். ஒரு வேளை அது நம்மளை விட்டு போயிருந்தது, ஏதோ ஒரு லாஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் நம்ம மனசு எவ்வளோ வருத்தப்பட்டு வேதனைப்பட்டதோ அந்த வழியை இப்போ கூட நம்மளால் உணர முடியும். ஸோ இந்த தன்மை நம்மளுக்கு எல்லாருக்கும் உண்டு. இது நம்மளோட செல்லில் பதிஞ்சிருக்கு, நம்ம உடம்புல இருக்கிற செல்லில் பதிஞ்சிருக்கு. ஸோ நம்ம பழைய விஷயங்களை பற்றி நினச்சி பார்க்குறப்போ அதை முழுமையாக ஏற்றுக்கிட்டு, சந்தோஷத்தையும் ஏற்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் அது மூவ் ஆன் ஆகிருக்கிறதையும் ஏற்றுக்கிட்டு நம்ம வாழ்ந்தோன்னா இப்போது நடக்கிற விஷயங்களில் அதோட தாக்கம் இல்லாமல் இருக்கும். நல்ல விஷயங்களோட சந்தோஷம் இருக்கலாம். மற்ற விஷயங்கள், நடந்த விஷயங்களை பற்றி, கசப்பான சம்பவங்கள் பற்றி ஏற்றுக்காமல் இருக்கிறதுனால தான் இப்போ நடக்கிற விஷயங்களும் ஏற்றுக்காத மாதிரி நடந்துருமோன்னு நம்மளே தேவையில்லாமல் அதுக்கு கொஞ்சம் எனர்ஜியை கொடுத்து, சக்தியை கொடுத்து, அதை பெரிய ஆளாக்கி நம்ம செய்கிற செயல்கள் சரியாக முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளை நாமளே கொடுத்துட்றோம். தீதும் நன்று பிற தரவாரான்னு சொல்கிற மாதிரி நம்மளே அதை ஒரு சந்தேக கண்ணோட நல்ல விஷயம் நடந்துருச்சு நம்மளுக்கு, இனி இதுக்கப்புறம் ஒரு கெட்ட விஷயம் நடந்துருமோ இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி அப்படின்னு யோசித்தோன்னா நடந்துடும். அப்போது எது நடந்தாலும் அதற்கு காரணகர்த்தா யாருன்னா கண்ணாடியை போய் பாருங்கள், அதே நம்பர் தான். அப்போது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, கடந்த காலத்தை அப்படியே முழுசாக ஏற்றுக்கிட்டு, ஏன்னா அதுலேருந்து தப்பிக்க முடியாது. என்ன நடந்ததோ அது அப்படி தான் நடக்கணும்னு இருந்திருக்கு. இப்போ நான் செய்கிறத சிறப்பாக செய்கிறேன், எதுவுமே நல்லது கெட்டது இல்லை அப்படின்றத நீங்கள் மனசில் பதிவு பண்ணி உங்கள் உடம்புல இருக்கிற செல்லுக்கும் அது பதிவாயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாமே சரியாக தான் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் செய்கிறது எல்லாமே சிறப்பாக அமையும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றதை இங்கே பதிவு பண்ணுங்கள்.